ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அருள்வான் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓட்டிட்டு இருக்க தமிழ் ட்ராமா மூவி. இந்த படத்தை கணேஷ் விநாயகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அருள்நிதி அவர் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி தேனியில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே இருக்க காடனின மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அந்த மலையை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் பெருசாக தொடர்பு இல்லை. அந்த கிராமத்தில் ஆரோ ரம்யா பாண்டியன் இவங்களுக்கு பொண்ணு பேபி கீர்த்திகா. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகணும், பெருசாக படித்து பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க தாத்தா. ஆனால் அவங்க கிராமத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த லெவல் லாங்கான டிஸ்டன்ஸில் தான் பள்ளிக்கூடம் இருக்கும். ஒரு கட்டத்தில் பேபி கீர்த்திகா அவங்களுக்கு அவங்க ஊருக்கு ஸ்கூல் வரணும், அவங்க ஊருக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னா கலெக்டரோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கலெக்டரை எப்படியாவது மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அருள்வான். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நீட்டாகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவில் அந்த மலைவாழ் பகுதியை அழகாக கேப்சர் பண்ணி பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. படமாக பார்க்குறப்ப அது நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ் ஓகே அப்படிங்கிற லெவலில் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு. எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், மேக்கப், காஸ்டியூம்னு என்டையர் டெக்னிக்கல் டீமே இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த காடனின மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட சடங்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காட்டினப்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு நேர்மையான அரசு அதிகாரியால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃபில் அவங்க காட்டின விதம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் பேபி கீர்த்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி சொல்லணும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அருள்நிதி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. அவரும் அவர் கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இவரை தவிர ஆரவ், ரம்யா பாண்டியன்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனைகள்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர், அதாவது ஜான் விஜய் அவரோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம். ஏன்னா நம்ம இதே மாதிரி கேரக்டரை 100-150 படங்களுக்கு மேலே பார்த்துருப்போம். பார்த்து பழகின பழைய நெகட்டிவ் கேரக்டர் வழக்கமான கரப்டட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அப்படி வழக்கமான கரப்டட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னா என்ன பண்ணுவாங்க, மலைவாழ் மக்களை ஏதோ ஒரு வகையில் கொடுமை பண்ணி அவங்களோட நிலங்களை பிடுங்கிய பார்ப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதே விஷயங்களை தான் ஜான் விஜய் பண்ணுறாரு. இது டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவங்க அவங்களோட வாழ்க்கை முறை அப்புறம் இந்த நெகட்டிவ் கேரக்டர்னு தேவையில்லாமல் சுற்றி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொண்டு வராங்க. மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேலையும் இவங்க சொல்ல வந்த கண்டென்ட்டை சீரியல் ட்ராமா மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாமோ, ரொம்ப ஓல்டு ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் விநாயகம் அவர் சொல்ல நினைச்ச கருத்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான நல்ல கருத்து. எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்ல ட்ரை பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிற வகையில் பார்த்தா பெருசாக சுவாரஸ்யம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓல்டு ஸ்டைலில் அதிக நாடகத்தன்மையோட அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதனால இந்த படம் எனக்கு ஆவரேஜ் படமாக தான் தெரிஞ்சிச்சு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அருள்வான் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.